ஏன்னா 2ஆம் நம்பர்காரங்களுக்கு என்னென்ன எண்கள் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 2ஆம் நம்பர்காரங்களுக்கு மிக பொருத்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் நம்பர் ரொம்ப பொருத்தமா இருக்கும். 7ஆம் நம்பர் மாரி ஒரு நல்லது செய்றது 2ஆம் நம்பருக்கு வேறு எதுவுமே கிடையாது. 7ஆம் நம்பருங்கிற போது 7, 16, 25 இந்த தேதிகள்ல நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாம். தேதி, மாத, வருஷ கூட்டு எண் இருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் டெர்ம் ப்ராசஸ். அன்னைக்கே முடிய வேண்டியத தேதிகள வச்சு முடிவு பண்ணிக்கலாம். லாங் டெர்ம் ப்ராசஸ்ங்கிறது தேதி, மாச, வருஷம் கூட்டு எண் இருக்கு பார்த்தீங்களா? அது 7ஆம் நம்பர்ல வர மாரி உள்ளதுல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம். அல்லது நம்ம குழந்தைகளே சேர்க்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து டோட்டல் நம்பர தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். அது 7ஆம் நம்பர கண்டிப்பா எடுத்துக்கணும். 2ஆம் பட்சமா நீங்க பார்த்தீங்கன்னா, கூட்டு எண் 1 ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த 1ஆம் நம்பரும் சிறப்பா இருக்கும். அதே மாரி அதுக்கு அடுத்த ஆப்ஷன்னு கேட்டிங்கனாக்கா, 5ஆம் நம்பரும் சிறப்பா இருக்கும். ஸோ இந்த எண்கள்ல ஆரம்பிச்சுட்டு இவங்க எது பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து தவிர்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே 2ஆம் நம்பருக்கு 9 எண் ஆதிக்கம் ஆகவே ஆகாது. ஏன்னா, இது நீர், அது நெருப்பு. ஸோ அதனால அந்த 9 வரும்போது இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வல்லாரைக்கீரை சாப்பிடும்போது இந்த நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இது மாரி இருந்துட்டாங்கன்னா, இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வீண் பயம், சந்தேகத்த உடனடியா போக்கணும். இப்போ வீட்ட பூட்டிட்டு வெளியில போயிட்டு இழுத்து பார்க்குறது எல்லாருக்கும் இருக்கும். இந்த 2ஆம் நம்பர்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாரியான ஒரு சந்தேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தவங்கள சந்தேகப்படுறது, தன்னுடைய உறவுலயே பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள சந்தேகப்படுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்.